ஹாய் வெல்கம் டு மை சேனல் ஆல் அப்டேட்ஸ் ஃபார் யூ ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஐடி அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஐடிக்கு ஜூன் 2023 எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்து அப்டேட் பண்ணாங்க. அப்டேட் பண்ண அன்னைக்கு மட்டும்தான் வந்து ரிசல்ட் பேஜ் வந்து ஷோ ஆச்சு. 2 நாளாக வந்து ரிசல்ட் பேஜ் வந்து ஒர்க் ஆகலை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாளைக்கு மார்னிங் இந்த இஷ்யூ வந்து கிளியர் ஆகிரும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருக்கு. ஸோ நாளைக்கு மார்னிங் நீங்கள் உங்கள் ரிசல்ட்டை வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். நிறைய பேர் வந்து இன்னும் ரிசல்ட் வந்து செக் பண்ணாமல் இருக்கீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் இஷ்யூ வந்து சரி பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ரிசல்ட்டை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் அசஸ்மெண்ட் வந்து க்ளோஸில் தான் இருக்குது. அதுவுமே நாளைக்கு மார்னிங் வந்து ஓப்பன் ஆயிரும். ஒரு 1 வீக் போல் உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே ரிசல்ட்டில் அசஸ்மெண்ட் இஷ்யூ யார் யாருக்கெல்லாம் இருந்துச்சோ நீங்கள் வெப்சைட்டில் வந்து பண்ணி முடிச்சுக்கலாம். அந்த டேட்டையுமே நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக யூனிவர்சிட்டி போயிட்டு தான் வந்து அசஸ்மெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இதே லாஸ்ட் செமஸ்டரில் வந்து அசஸ்மெண்ட் இஷ்யூ ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் யூனிவர்சிட்டி போயிட்டு தான் பண்ணுற மாதிரி இருக்கும். மென்ஷன் பண்ணியிருக்க பேட்சுக்கு மட்டும்தான் ஓப்பன் ஆகும். அவங்க மட்டும்தான் வந்து ஆன்லைனில் அசஸ்மெண்ட் வந்து பண்ண முடியும். நிறைய பேர் வந்து சர்டிஃபிகேட்ஸ் பற்றி கேட்டிருந்தீங்க. சர்டிஃபிகேட்ஸ் வரதுக்கு மினிமம் 2 months ஆகும். அதுக்கப்புறம் தான் சர்டிஃபிகேட்ஸ் ரெடியாகி உங்களுக்கு போஸ்டரில் சென்ட் பண்ணி வைப்பாங்க. யாருக்காச்சும் அர்ஜென்ட்டாக சர்டிஃபிகேட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் யூனிவர்சிட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் போகணும். அங்கே போயிட்டு டேரெக்டாக கேட்டுட்டு நீங்கள் சர்டிஃபிகேட்ஸ்க்கு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு வாங்க. ஸோ ஃபர்தராக இன்ஃபர்மேஷன் வேணும்னாலும் நீங்கள் யூனிவர்சிட்டியை வந்து காண்டாக்ட் பண்ணி கேட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஏதாவது ரிசல்ட்டில் இஷ்யூ இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் யூனிவர்சிட்டியை வந்து இமீடியட்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள். ரிசல்ட் வந்து 15 daysக்குள்ளே ஏதாச்சும் இஷ்யூ இருந்துச்சுன்னா காண்டாக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரீவேல்யூஷன் ரீடோட்டல் போடணும்னு வெயிட் பண்ணுறவங்க நாளைக்கு உங்களுக்கு அதுக்கான போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ எப்படி ரீவேல்யூஷன் போடுறது, எப்படி ரீடோட்டல் போடுறது அப்படின்னு நாளைக்கு டெமோ வீடியோ போட்டு சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ரீவேல்யூஷன் ரீடோட்டல் வந்து போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்தராக உங்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வேணும்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.